நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்றது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நம்ம அந்த ஸ்க்ரீன்ல பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப்பு. நம்ம நேத்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பவுன்ஸ் பேக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, செல்லரோட பையர் வந்து அதிகமா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த கேண்டில்ல பாருங்க, பையரோட செல்லர் தான் அதிகம். இங்க வரைக்கும் நல்லா போயிட்டு ஸ்மால் கேப் காலையில என்னோட போர்ட்ஃபோலியோலாம் 1% மேல ப்ளஸ்ல இருந்தது. ஆனா கடைசியில பார்த்தீங்கன்னா, குளோசிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளஸ் மைனஸ்ல தான் முடிஞ்சிருக்கு. இங்க பாருங்க. செல்லர்ஸ் வந்து அதிகமா வந்து நல்லா கீழ தான் முடிச்சிருக்காங்க. பார்ப்போம். முக்கியமான ஏரியால தான் இருக்கு. ஸ்மால் கேப்பு. ஃபர்தரா மேல போதா, கீழ வருதான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக் எல்லாமே பயங்கர டவுனுங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இன்னும் வரல. வெயிட் பண்ணி தான் பொறுமையா தான் நம்ம இது பண்ணணும். நம்ம பிஎஸ்சி பார்த்துருந்தோம். காலையில ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்ட உடைச்சிருக்குன்னு சொல்லியிருந்தேன். டபுள் டாப் பண்ணி ஒரு முக்கியமான சப்போர்ட்ட உடைச்சிருக்கு சொல்லியிருந்தேன். காலையில நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா, வீடியோல பார்த்தீங்கன்னா 2% மேல தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. ஆனா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாருங்க 5% மேல. அருமையான செல்லிங். நல்ல ஒரு செல்லிங். இன்னும் கூட டவுன் ஆகணும். இந்த ஏரியா வந்து ஒரு நல்ல ஏரியாவா இருக்கும். ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜுக்கு. அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு ஏரியா இருக்கும். பொறுமையா லாங் டெர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்றக்கூடிய ஸ்டாக்ன்னு சொல்லலாம். நல்ல இன்வெஸ்டருக்கு நல்ல ரிட்டர்ன் குடுத்த ஸ்டாக்ன்னு சொல்லலாம் இந்த இது ஸ்டாக்கு. ஆனா நம்ம எப்பவுமே ஒரு ஸ்டாக்க வாங்கும்போது பொறுமையா ஒரு கரெக்ட்டான இடத்துல வாங்கணுங்க. அதனால அவசரப்பட்டு எந்த ஒரு ஸ்டாக்குமே போயிட்டு ஒரு ஆசையிலயோ, பேராசையிலயோ போயிட்டு ஹைல வாங்கிறாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆவரேஜ் பண்றதுக்கு நம்மட்ட கையில காசு இருக்காது. ஏன்னா இந்த ஒரு ஸ்டாக்கோட விலை வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2,500 எல்லார்ட்டயும் ரூ. 2,500 ஒரு ஸ்டாக் கொடுத்து வாங்க முடியாது. ஆவரேஜ் பண்ண முடியாது. இங்கேயே இருந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ஆயிருச்சுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அதனால ரொம்ப பொறுமையா, அவசரப்படாம வாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் மார்க்கெட்ல உள்ள ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, எம்சிஎக்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 5% மேல டவுனு. இது வந்து பார்த்தீங்கன்னா, வான உச்சியில தான் இருக்கு. பாருங்க. எவ்வளோ ஒரு ரிட்டர்ன் குடுத்துருக்கு பாருங்க. சரியான நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் தான் இந்த ஸ்டாக்கு. பார்ப்போம். இப்ப தான் வந்து இறங்கவே ஆரம்பிச்சிருக்கு. டவுன் வருதான்னு தெரியல. பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் ஒன். அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டெர்ம் பேரலல் சேனலுக்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க பாருங்க. ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் இந்த ஸ்டாக்க. நல்ல லாங் டெர்ம் பேரலல் சேனலுக்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பார்ப்போம் இந்த தடவ டவுன பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இல்லன்னா டவுன டச் பண்ணாவே நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏஞ்சல் ஒன்னும் நல்ல ஒரு அருமையான ஸ்டாக் தான். இங்க பாருங்க. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாக்ஸுக்குள்ளேயே நம்ம எடுத்து விளையாண்டோம்னாவே 60% மேல ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும் ஒவ்வொரு வருஷமும். ஒவ்வொரு லைன் இங்க பாருங்க. இங்க ஒரு 60%, இங்க ஒரு 60%, அதுக்கப்புறம் இங்க ஒரு 30, 40% கிடைச்சிருக்கும். அது கரெக்ட்டான டைம்ல நம்ம என்டர் ஆகணும் எப்பவுமே. ரொம்ப முக்கியம் அந்த ஸ்டாக்ல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சிடிஎஸ்எல். சிடிஎஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அருமையான ஒரு செல்லிங் பிரஷர். அது கூட 2%க்கு மேல செல்லிங் தான். அங்க பாருங்க. நேத்தே பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு டிமாண்ட் ஜோன்ல தான் வந்து நேத்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. இன்னைக்கு அது பக்கத்துல தான் குளோசிங் வச்சிருக்காங்க. இத பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, ஃபர்தரா கீழ வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. வெயிட் பண்ணுங்க பொறுமையா. குரோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான டவுனுங்க. இன்னும் கூட இத பிரேக் அவுட் பண்ணி கீழ வந்துச்சுன்னா, இன்னும் ஒரு நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு. பார்ப்போம். இத நல்லா பிரேக் அவுட் பண்ணணும். வெயிட் பண்ணி பொறுமையா இன்னைக்கு எல்லா ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் தாங்க. ஐடிசி நம்ம ஆல்ரெடி காலையில டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது நல்ல ஒரு செல்லிங் பிரஷர். இங்க பாருங்க. லாஸ்ட்டு 2 கேண்டில் பாருங்க. எப்படி பியரிஷ் கேண்டில் பார்த்தீங்களா? நல்ல ஒரு செல்லிங். கடுமையான ஒரு செல்லிங். காலையில பார்க்கும்போது இந்த மாரி ஒரு பியரிஷ் கேண்டில் இல்ல. இங்க வரும் அடுத்த சப்போர்ட் இந்த ஏரியால இருக்கு. பொறுமையா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அவசரப்படாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம நிஃப்டிய பார்க்கலாம். நிஃப்டி எப்படி இருக்குன்னு இன்னைக்கு. நிஃப்டி வந்து காலையில பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 40 பாயிண்ட் அந்த ரேஞ்சில தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் தான் முடிச்சிருக்காங்க. 80 பாயிண்ட். பாருங்க நிஃப்டி. எனக்கு தெரிஞ்சு நிஃப்டி வந்து இது மாரிக்கு சைட்வே தான் போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இத பிரேக் அவுட் பண்ணா தான் ஃபர்தரா கீழ வரும். இல்லன்னா அந்த மாரி சைட்வே. மேலேயும் கீழயும் போறதுக்கு எனக்கு தெரிஞ்சு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது நிஃப்டி பேங்க். நிஃப்டி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதுவும் செல்லிங் பிரஷர் தான். ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங்ல தான் இருக்கு. இங்க பாருங்க. செல்லிங் பிரஷரு. காலையில நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் பார்த்துருந்தோம். ஐசிஐசிஐ பேங்க்லாம் அங்க பாருங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஹெச்டிஎஃப்சி சைடு, ஐசிஐசிஐ பேங்க் 2மே சைட்வே தான். அங்க பாருங்க. ஒரே பாக்ஸ்க்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பொறுமையா வெயிட் பண்ணி இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம முக்கியமா ஒரு 5 ஸ்டாக்கு நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, டாட்டாவோட ஸ்டாக்கு. நல்ல ஒரு அருமையான ரிட்டர்ன் குடுத்த ஸ்டாக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் அந்த ஸ்டாக் இருக்கு. பாருங்க. கன்டினியூவா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் இங்க பாருங்க. முக்கியமான டிமாண்ட் ஜோன்ல தான் அந்த ஸ்டாக் வந்து இப்ப ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஏரியா லாங் டெர்ம் அதாவது 2024 மார்ச்ல உள்ளது முக்கியமான ஒரு சப்போர்ட் இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்குடைய ஃபண்டமெண்டல் பார்க்கலாம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான பிசினஸ்ல இருக்கான். எல்லாருக்குமே தெரியும். டாடா குரூப்ல உள்ளது. லார்ஜ் கேப் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா, ஹை வேல்யூவேஷன் 88 பி இருக்கு. மீடியம் பி என்னங்கிறத பார்ப்போம். மீடியம் பி பார்த்தீங்கன்னா 159 பி. அதோட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆமா. புரமோட்டர் ஹோல்டிங் 37 பாக்கி எல்லாமே ஓகே. இதில நீங்க டாடா குரூப் பார்த்துக்கங்க. என்னென்ன பிசினஸ் பண்றாங்கன்னு எல்லாமே தெரியும். ரிசல்ட்டும் நல்ல ரிசல்ட்டு.
லாஸ்ட் குவார்ட்டரோட கம்மியா தான் ரிசல்ட். ஆனா லாஸ்ட் இயரோட நல்ல ரிசல்ட் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டருக்கு பாருங்க, லாஸ்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கங்களேன், 37, 40% ஒவ்வொரு வருஷமும் 10 வருஷம் 40% மேல ரிட்டர்ன் குடுத்துருக்கு. அருமையானது. எல்லா வருஷமும் 40%க்கு மேல பாருங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி, 3 வருஷத்துக்கு முன்னாடி. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஃபண்டமெண்டல் எல்லாமே நல்லா இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐ, டிஐ எல்லாமே இருக்கு. பப்ளிக் கிட்ட 26% இருக்கு. நல்ல ஒரு முக்கியமான டிமாண்ட் ஜோன்ல வந்திருக்கு இந்த ஸ்டாக்கு. உங்க வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. நல்ல ஒரு அருமையான ஸ்டாக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டாக்ன்னு சொன்னா அது பாரதி ஏர்டெல். யாருக்கும் வந்து பாரதி ஏர்டெல். இது ஒரு அருமையான ஒரு ஸ்டாக்குங்க. பாரதி ஏர்டெல். ஏர்டெல்னு டைப் பண்ணுவோம் வருதான்னு பார்ப்போம். இந்த இருக்கு பாரதி ஏர்டெல். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2%க்கு மேல நல்ல ஒரு அப் மூவ்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கும். வாய்ப்புகள் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. வாய்ப்பு இந்த ஸ்டாக்ல இப்போதைக்கு இல்லங்க. டபுள் டாப் மாரி தெரியுது. பார்ப்போம். கீழ வரணும். இன்னும் கூட நல்ல ஒரு ரேஞ்சுக்கு வரணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹைல இருக்கு. அதனால பொறுமையா இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த ஸ்டாக்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. மகாராஷ்டிரா சீட்லெஸ்ன்னு ஒரு ஸ்டாக். இந்த ஸ்டாக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்னிக்கல் கேட்டிருந்தாரு இந்த ஸ்டாக்க பத்தி. நம்ம பார்ப்போம். இந்த ஸ்டாக் நான் முன்னாடி வச்சிருந்தேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு என்ன நிலைமை இருக்கு பார்க்க வித்துட்டு வெளியில வந்துட்டேன். ஏன்னா பைப் கம்பெனிஸ் இந்த மாரி கம்பெனிலாம் ஒண்ணுமே இல்ல. இங்க பாருங்க லாங் சைடு வேல தாங்க போயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது வந்து டே சார்ட் தான். இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். முன்னாடி நான் போட்டு வச்சிருந்தது. இந்த 2 சைடுக்குள்ள 2 பாக்ஸ்க்குள்ள தான் எவ்வளோ நாள் ட்ரேட் ஆகுது பாருங்க இங்கேயே இருந்து. ஒரு முக்கியமான டிமாண்ட் ஜோன்ல தாங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? இந்த ஏரியால தான். லாங் டேர்மும் அதே சைடுவே தான். வேற 1, 2 இந்த ஏரியா தான். இது கீழ வருமான்னு தெரியாது. அவருக்கு வந்து இந்த வீடியோ பார்த்தோன்னா அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க பாருங்க. முக்கியமான டிமாண்ட் ஜோன்ல தான் இருக்குங்க இந்த ஸ்டாக்கு. ஒரு பெருசா ஒரு மூவ்மெண்டம் ஒண்ணும் இல்ல. ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேல்ஸ் குரோத்தோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டவுனா இருக்குங்க பார்த்தீங்க தெரியுங்களா? ஆரம்பத்துல நல்லா இருந்தது. இப்ப பாருங்க எல்லாமே இதா இருக்கு. ரிட்டர்ன் ஒரு ஸ்டார்ட்டிங்ல முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ரிட்டர்ன் குடுத்துருக்கு. எப்பவுமே நெனச்சுக்கங்க ஒரு ஸ்டாக் ஃபியூச்சர்ல அது பாஸ்ட்ல வந்து நல்லா ரிட்டர்ன் குடுத்துச்சுன்னா, ஃபியூச்சர்ல ரிட்டர்ன் குடுக்கும்னு நெனைக்காதீங்க. ஆமா. அனாலிசிஸ் பண்ணி வாங்குங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து முக்கியமா நெறைய நியூஸ் வந்திருக்கு. அத பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாப் கெய்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஈச்சர் மோட்டார், ஹிண்டால்கோ, ஹெச்டிஎஃப்சி லைஃப், டாடா ஸ்டீல், சன் ஃபார்மா இன்னைக்கு மெட்டல் ஸ்டாக்லாம் ஓரளவுக்கு பரவால்ல. அதுக்கப்புறம் டாப் லூசர்ல வந்து பார்த்தீங்கன்னா, டொமோட்டோ, ட்ரெண்ட், அதானி என்டர்பிரைசஸ், ஜேஎஸ்டபிள்யூ, பாரதி ஏர்டெல் இதெல்லாம் டாப் லூசரு. அதுக்கப்புறம் மசகண்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேசிலியன் கம்பெனியோட நேவி கம்பெனியோட ஒரு மொமெண்டம் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. இது ஒரு குட் நியூஸு. மசகண்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டவுன் ட்ரெண்ட் பக்கத்துல தான் இருக்கு. இன்னும் கூட நல்லா கீழ இறங்கணும். நல்ல ஒரு அருமையான டிஃபென்ஸ் செக்டார்ல ஒரு அருமையான ஒரு ஸ்டாக்குங்க இதெல்லாம். ஒரு காலத்துல ஓஹோன்னு இருந்துச்சு. இன்னும் பத்தாது. இந்த ஏரியால வந்தா மட்டும் தான் நம்ம லாங் டெர்ம்க்கு என்ட்ரு ஆகலாம். இந்த ஏரியா இங்க வரணும். இன்னும் கீழ வரணும் இந்த ஸ்டாக்கெல்லாம். ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ஏ பெட் மீட்டிங் நடக்குதுங்க. இந்த மீட்டிங்ல வந்து ரேட் கட் பண்ணாங்கன்னா, மார்க்கெட்ல ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும். நம்ம மார்க்கெட்லயும், அமெரிக்கன் மார்க்கெட்லயும் பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தது ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. சூரிய ரோஷினி. இந்த ஸ்டாக் வந்து ஒரு அருமையான ஒரு கம்பெனி. பைப்பிங், இந்த இஆர்வி பைப்பிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல்ல இருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டாக்கு தான். நல்ல முக்கியமான ஆர்டர் கிடைச்சிருக்கு இந்த ஸ்டாக்குக்கு. 5000 கோடிக்கு மேல உள்ளது. பார்ப்போம் இந்த ஃபண்டமெண்டல் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. ரிசல்ட் பார்த்தா 74 கோடி குடுத்துருக்காங்க லாஸ்ட் குவார்ட்டர்ல. நல்ல ஒரு அருமையான ரிசல்ட்டு. ஆமா. இதையும் பாருங்க. அப்படியே கட்டெரும்பு தேஞ்ச மாரிக்கு அப்படியே தேஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? சேல்ஸ் குரோத்து, காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத்து இங்க பாருங்க. சேல்ஸு இயர் ஆன் இயர் இது 2022லேருந்து பாருங்க. அதே 7000 கோடி, 7800 கோடி அதை தாண்டவே இல்ல பாருங்களேன். அதுதான் இங்க அதே மாரிக்கே ப்ராஃபிட்டும் பாருங்க. அதே அதே தான். அதனால தான் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஆமா. இது முக்கியமான ஆர்டர் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சிப்லா ஒரு 2 மெடிசின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து லான்ச் பண்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, சிப்லாக்கு ஒரு குட் நியூஸு. ஆமா. ஒரு நல்ல ஒரு கம்பெனி கூட. சிப்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மா கம்பெனி எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தாங்க இருக்கு. அதனால பொறுமையா இன்வெஸ்ட் பண்ணுங்க. வேல்யூவேஷன் கூட தான் இருக்கு. சிப்லாலாம் பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு ஏரியால தான் இந்த பாருங்க. லாங் சைட்வேல தான் இருக்கு. பார்த்தா தெரியும். ஆமா. இன்னைக்கு ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ட காப்பாத்திருக்கு. இல்லன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டவுன்ல போயிருக்கும் மார்க்கெட்டு. இங்க பாருங்க ரிலையன்ஸ் வந்து காலையில 1%க்கு மேல இருந்தது. அதே இடத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. சைட்வே தான் மார்க்கெட்டு. இன்னைக்கு நாட்கோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு 3% மேல முக்கியமான அந்த சப்போர்ட்ட வந்து டச் பண்ணியிருக்கு. நம்ம பாருங்க. டெக்னிக்கல் எப்படி ஒர்க் அவுட்ன்னு பாருங்க. நம்ம ஒரு லைன் எப்போ போட்டிருந்தோம்? முன்னாடியே போட்டிருந்தோம். அந்த லைனுக்கு கீழ வரல. அந்த லைனுக்கு மேலேயும் குளோசிங் வைக்கல. கரெக்ட்டா அந்த லைன குளோசிங் வச்சிருக்காங்க. அதனால நம்ம எப்பவுமே சொல்ல வரோம். அது இந்த லைன் வந்து எங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணுச்சுல்ல, அதுதான். அங்கே தான் இப்போ ரீடெஸ்ட் பண்ணுது. பார்க்கலாம் இந்த ட்ரெண்ட் லைன கீழ பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, ஃபர்தரா மேல வரதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஐடிலாம் இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் பிரஷருங்க.
இங்க பார்த்தா தெரியும் ஐடி ஸ்டாக்கெல்லாம் பாருங்க நல்ல ஒரு கோப்புரம் வச்சுக்கலாம் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரு. இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான தகவல் நம்ம பேசியிருக்கோம். பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அவசரப்பட வேணாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு எல்லாருமே நிறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.